வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல சென்னையில தள்ளுவண்டி கடையில விற்கக்கூடிய வெங்காய சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 15 பல்லு பூண்டை போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வறுத்துடுங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே 10 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு லைட்டா வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா பிரவுனா வதக்க வேண்டாம், இது போல லைட்டா வதக்கினா போதும். இது கூடவே 10 புதினா இலை, 3 இனுக்கு கொத்தமல்லியை போட்டு நல்லா சுருண்டி வரட்டும். தள்ளுவண்டி கடையில பண்ணக்கூடிய சட்னி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் பண்ணுவாங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுடலாம். ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். ரோட்டு கடை சட்னின்றதால ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சிடுறேன். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு அரை வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே அரைச்சு வச்சிருக்க இந்த சட்னி ஊத்திடலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வதக்கி இறக்கிடுங்க. இந்த சட்னி கூட இட்லி சாப்பிடும் போது 2 இட்லி எக்ஸ்ட்ரா தான் உள்ள போகும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன டிபன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.